நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நித்திய ராஜ்யத்தை நாம சுதந்திரத்துக் கொள்வதற்கு முதலாவதாக இந்த பூமியில ராஜ்யத்திற்குரியவர்களாக இருக்கணுங்கிறத ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது வெளிச்சத்தின் பிள்ளைகள். இந்த வார்த்தைகள் எபேசியர் மற்றும் தெஸ்லோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. முதலாவதாக எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியா 2 தெஸ்லோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. இந்த 2 வசனமுமே நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்லுது. அந்தபடியா இதற்கு முன்பாக நாம எப்படி இருந்திருக்கிறோம்? அந்தகாரத்துல, இருள்ல. அந்தகாரம், இருள் இது எல்லாமே பிசாசின் ராஜ்யத்தை குறிக்கிறதாக இருக்கு. வெளிச்சமோ தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறதாக இருக்கு. அந்தபடியாக முன்னதாக நாம இருளின் ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாக இருந்தோம், பாவ அடிமைத்தனத்துல சிக்கி இருந்தோம். ஆனா தேவனை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாக மாறணும். அப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக மாறியிருக்கிறோம். இப்படி வெளிச்சம் என்பது தேவனையே குறிக்குதுங்கிறத நமக்கு வேத வசனங்களும் தெளிவா காண்பிக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை எப்படி விவரிக்குது? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்தபடியாக பெரிய வெளிச்சமாக கிறிஸ்துவே இருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 23வது வசனம் இதையே சொல்லுது இல்லையா? நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அந்தபடியாக கிறிஸ்துவே பரலோக ராஜ்யத்துல விளக்காக வெளிச்சமாக இருக்கிறாரு. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 5வது வசனமும் சொல்லுது. அந்தபடியாக தேவனுடைய ராஜ்யத்துல தனிப்பட்ட ஒரு வெளிச்சம் தேவையில்லை. தேவன் தாமே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாரு. அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த பூமியில நடந்து கொள்கிறவர்களாக நாம காணப்படணும். நாம் எல்லாருமே முன்ன இருந்த அந்தகாரத்தை விட்டு விலகி தேவனை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். இந்த வெளிச்சத்தின் சுபாவங்கள் நமக்குள்ளார காணப்படணும் இல்லையா? தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லப்படும் போது அவருடைய சுபாவத்தை, அவருடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக நாம காணப்படணும் இல்லையா? அந்தபடியா நம்முடைய வெளிச்சம் அநேகருக்கு பிரகாசிக்கிற விதமாக இருக்கணும். அநேக இடத்துல தேவனுடைய சுபாவத்தை நாம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விதமாக நம்முடைய சுபாவத்தின் வெளிப்பாடு காணப்படணும். முக்கியமா மத்தேயு 5வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம நடந்து கொள்வதற்கான காரியங்களை சொல்லியிருப்பாரு. அந்த அதிகாரம் 14வது வசனத்துல இருந்து எடுத்துட்டோம்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி தேவனுடைய நித்திய ஜீவ வசனங்களை பெற்றுக்கொண்ட நாம அவருடைய வெளிச்சத்தை உடையவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். அப்படி நாம மலையின் மேல இருக்கிற பட்டணமாக வைக்கப்பட்டு அநேகருக்கு வெளிச்சம் கொடுப்பவர்களாக இருக்கணும். அதையே இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 15வது வசனம், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அந்தபடியாக ஒரு வீட்டிற்குள்ளார வெளிச்சம் கொடுக்கறதுக்கான விளக்கு எங்க பொருத்தப்படும்? அந்த வீட்டின் மேல் பகுதியிலேயே. அப்பதான் அதோடைய வெளிச்சம் எல்லாருக்கும் பிரகாசிக்கிற விதமாக இருக்கும். அந்தபடியாக நமக்குள்ளார காணப்படுகிற தேவனுடைய வெளிச்சம் அநேகருக்கு பிரகாசிக்கிற விதமாக இருக்கணும். அதை எப்படி பிரகாசிக்கணும்னு சொல்லிட்டு இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 16வது வசனம் சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நாம யாரும் தனியா வாழல, நம்மை சுற்றி அநேக மனுஷர்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொருவரும் நம்முடைய நற்கிரைகளை பார்க்கும் போது, அதாவது நாம செய்கிற நன்மைகளை பார்க்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக அந்த வெளிச்சமானது அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அந்தபடியான சுபாவமே வெளிச்சத்தின் பிள்ளைகளிடத்துல காணப்படும் இல்லையா?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த போது நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது இல்லையா? அந்தபடியாக நாமும் நன்மையான கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கணும். அப்படியாக நாம நடந்து கொள்ளும் போதே நம்முடைய தேவன் நம் மூலமாக மகிமைப்படுவாரு. அப்படியான மகிமையை தேடி கொடுப்பவர்களே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக காணப்படுறாங்க. அந்தபடியான பிள்ளைகளாக இருக்கும்படியாகவே நாம எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி வெளிச்சமானது தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறதாக இருக்கு. அந்த ராஜ்யத்தை நமக்குள்ளார பெற்றுக்கொண்டிருந்தோமே ஆனால் நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நற்கிரிகளை செய்கிறவர்களாக காணப்படுவோம். அப்படியாக நாம் ஒவ்வொருவருமே காணப்பட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு ராஜ்யத்தை நமக்குள்ளே பெற்றவர்களாக நமக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை அநேகரிடத்துல பிரகாசிப்பிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நாங்க எங்களுக்குள்ளார காணப்படுகிற உங்களுடைய ராஜ்யத்தின் வெளிச்சத்தை அநேகருக்கு பிரகாசிக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடி உங்களுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கும் வண்ணமாக நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நாங்க ஒவ்வொருவரும் காணப்படணும் தகப்பனே. ஆம் ராஜா, அப்படியே பிதாவாகிய உங்களுடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தணும் தகப்பனே. அந்தபடியான நன்மையான கிரியைகளை செய்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி அருளுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.